ரசூலுல்லாஹ் கையில குழந்தை ஜனாசா. இப்ராஹிம் மௌத்தா போறாரு, கடைசி ஆம்பளை புள்ள. ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் ஏன் பேர் வச்சாங்க? இப்ராஹிம் நபி மாறி வரணும், அவ்வளோ இறக்கும். குழந்தைய கொண்டு வராங்க, 18 மாசம் 1.5 வயசு, மூச்சு திணறுது குழந்தை. ரசூலுல்லாஹ் கையில குழந்தை, கண்ணால ஓடுது ரசூலுல்லாஹ். ஏண்டா லாஸ்ட் கிடைச்ச ஆம்பளை புள்ள. அப்துல்லா முடிஞ்சு காசி முடிஞ்சு இப்ராஹிம் இது லாஸ்ட் கிடைச்ச ஆம்பளை புள்ள. ரசூலுல்லாஹ் கண்ணால ஓடுது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க துனியா களமாட்டீங்களே, ஆகிராவு கழுவாரு ரசூலுல்லாஹ். அவங்க சொன்னாங்க, யர்ஹம் யுர்ஹம், இரக்கம் காட்டினால் இதுக்கு இரக்கம் காட்டினா அங்க இரக்கம் கிடைக்க மாட்டாங்க. என்னாச்சு? ரசூலுல்லாஹ் ஜனாசாவை அடக்கினாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை இன்னும் நெருங்கினாங்க. ஏன்? அந்த கல்புக்கு நிம்மதி அல்லாஹ் இறக்கி இருந்தான். ஜனாசாவை கையில வச்சு உங்க ஊர்ல யாராவது பயான் பண்ற மௌலவியை காட்டலுமா? திடீரென்று சூரிய கிரணம் வந்துட்டு இருட்டாச்சு, மக்கள் பேசுறாங்க, ரசூலுல்லாஹ் மகன் மௌத்துக்கு வானமே துக்கம் அனுஷ்டி நிற்குதுப்பா. ரசூலுல்லாஹ் எழும்பி சொல்றாங்க, ஜனாசா கையில இருந்தா யாராவது இந்த நேரத்தில் பயான் பண்ணுவாங்களா? எதையாவது பேசி தொலையட்டும். ரசூலுல்லாஹ் மக்களே பொய் சொல்லாதீர்கள், என் மகன் மரணத்துக்கும் இந்த சூரிய கிரணத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னாங்க ரசூலுல்லாஹ். அது அல்லாஹ்வின் விதி பிரகாரம் அப்பப்ப நடப்பது. யார் சூரிய கிரணத்தை சந்திக்கிறீர்களோ அவர் தொழட்டும், அவர் துஆ செய்யட்டும், அவர் தர்மம் செய்யட்டும். 3 விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யாராவது குழந்தைகளை இழந்து கையில இருந்தா ஜனாசா கையில பயானா வரும், வாயில பயானா வரும். அவங்க கல்வி எவ்வளவு நிம்மதியால இருந்தா, பூரிப்படைந்து இருந்தால் எப்படி அந்த வார்த்தைகள் வரும் பெரியவர்களே. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் எப்பொழுதும் என்ன உங்களுக்கு சொல்றேன், எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் பிரச்சனை வராத ஒரு நாள் வராது. நீங்க கற்பனை பண்ற சம்பளத்திலேயோ பணத்திலேயோ வீடுலையோ வாசல்லையோ தோட்டத்திலேயோ துறவுலையோ வேற எதுலையோ உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. ரஹ்மான் உங்களோட இருந்தால் அவன் சொல்றான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃப் வல்ஜூ வனக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். உங்களை நாங்க சோதிப்போம். எப்படி? கொஞ்சம் பசியை தருவோம், பயத்தை தருவோம், 4 பேரை 3 பேர் ஆக்குவோம், எல்லாத்தையும் குறைப்போம், உங்க தோட்டம் துறவுல குறைச்சுப்போம். இப்படி எல்லாம் சோதிக்கிற நேரம் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். நபியே ரகசியத்தை சொல்லித்தானே, பொறுமையா அல்லாஹ் என்ன கைவிட மாட்டான், என் ரப்பு என்ன கைவிட மாட்டான், ஒரு நாளும் கைவிட மாட்டான். யாரு நம்புறார்களோ அவங்கள்ட்ட போய் சுபசோபனம் சொல்லுங்கள், அவர்கள் என்னை கண்டுகொள்வார்கள். நபியே ஃபபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், அவர்கள்ட்ட போய் சுபசோபனம் சொல்லுங்க.